சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்புக்குரிய தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற பெரியவா தரிசனம் என்கின்ற பகுதியில் புது பொழிவோடு சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாள்தோறும் நாம் பெரியவா தரிசனத்தில் 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு மகா பெரியவர் என்று இந்த மண்ணுலகம் கொண்டாடிய காவி உடையின் கருணை கடல், அந்த கருணாமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்கள் இவற்றை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் தரிசனம் டிஜிட்டலில் பெரியவா தரிசனத்தில் இன்று நாம் காண இருப்பது பெரியவாவின் புலனடக்கம், நாவடக்கம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய 68வது பீடாதிபதி, காஞ்சி பீடத்தை அலங்கரித்த கருணை கடல் நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். பொதுவாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவைமிகு சம்பவங்கள், அவருடைய வாழ்வியல் நெறிகள், அவருடைய வாழ்வியல் கோட்பாடுகள், அவருடைய பிறப்பு, அவர் திண்டிவனம் பள்ளியில் பயின்றது என்று சரித்திர சான்றுகளையே பார்த்து வரக்கூடிய நாம் சற்று வித்தியாசமாக நம்முடைய தரிசனம் டிஜிட்டலில் ஒரு சுவைமிகு அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பல்வேறு அதிசய அற்புத அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்வினுடைய நோக்கமே நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு இப்படி காவி உடைக்குள் ஒரு கருணாமூர்த்தி 100 ஆண்டு காலம் தவவேள்வி சித்தராக ஐம்புலன்களையும் அடக்கி தன்னை கரைத்தார் என்பதை இந்த மண்ணுலகம் தெரிந்து புரிந்து அறிந்து புதிய தலைமுறையாகிய இளைய தலைமுறை இது போன்ற மகான்களின் பிருந்தாவனத்தை நோக்கி சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வின் அவா. என் அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணுலகில் 100 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஞானி நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். பொதுவாக சாதாரண மனிதர்கள், நம்மை போன்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு வயதை கடக்கின்ற போது, ஒரு 60 வயது என்றால் சஷ்டியப்த பூர்த்தி, 70 வயது என்றால் பீமரத சாந்தி, 80 என்றால் சதாபிஷேகம், 100 என்றால் கனகாபிஷேகம் என்று கொண்டாடுவது மரபு. ஆனால் காவி உடுத்தி கமண்டலம் ஏந்தி ஐம்புலன்களையும் அடக்கி ஆடக்கூடிய காஞ்சி மகானுடைய 70 வயது நிறைவு மடம் மிக பிரம்மாண்ட முறையில் விழா ஏற்பாடு, சான்றோர்கள், அறிஞர்கள் எல்லோரும் வாழ்த்து முடித்தார். கதிரவன் தன்னை கரைத்து கொள்கின்றான், தான் ஓய்வுக்கு செல்ல வேண்டிய நேரம் வருகிறது. விழா முடிந்து கையிலே இருக்கக்கூடிய தண்டத்தை எடுத்துக்கொண்டு மகான் உள்ளே செல்ல புறப்படப் போகின்றார். 2 பத்திரிகையாளர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், சுவாமி, தங்களுடைய 13 வயதில் இந்த பீடத்திற்கு வந்தீர்கள், இன்று 70 வயதை கடந்து விட்டீர்கள், உங்களை பற்றி எந்த கிசுகிசுவும் வரவில்லையே, என்ன காரணம் என்று. ஒரு சராசரி மனிதர்களாக இருந்திருந்தால், இல்லை மடங்களினுடைய தலைவராக இருந்திருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு நெடி வந்திருக்கும், கொஞ்சம் புருவங்களை உயர்த்தி இருப்பார்கள். ஆனால் காஞ்சி மகான் அந்த மாமுனி சொல்கின்றார், என்ன கேட்டீர்கள்? உங்களை பற்றி எந்த கிசுகிசுவும் வரவில்லையே, அதற்கு எந்த சந்தர்ப்பமும் இன்று வரை தராதபடி காமாட்சி என்னை பார்த்து கொண்டிருக்கிறாள், அவளுடைய பார்வையும் கருணையும் என்னை காத்து கொண்டிருக்கிறது. என்ன நம்ம சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் போனார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசின கதை நமக்கு தெரியும். ஒரு சகோதரி ஓடி வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னபோது, இல்லைம்மா, நானே உனக்கு குழந்தையாக வருகின்றேன், நீ என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாயா அம்மா என்று படித்ததை பார்த்திருக்கிறோம், வரலாறை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணுலகில் கடந்த நூற்றாண்டில் எப்படிப்பட்ட ஒரு தவவேள்வி மனிதர் வாழ்ந்தாரா? அவருடைய அடக்கம், புலனடக்கம். நீங்கள் ஒன்று வேண்டாம், மனிதனால் அடக்க முடியாதது நாவடக்கம். இன்னிலேருந்து இதை நம்ம சாப்பிட மாட்டோம், இன்னிலேருந்து இதை விட்டுருவோம், இன்னிலேருந்து பாருங்கள் நான் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு பேசுவோம். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். பெரியவர் பிக்ஷாவந்தனத்துக்கு உட்கார்றார்.
அன்றைக்கு அவருக்கு உணவு பரமாறக்கூடிய தோழர் அன்பர் சமையற்கலை வல்லுனர் அந்த பிக்ஷாவந்தனத்தில் பெரியவாளுக்கு உணவு பரிமாறிக்கிட்டே வேடிக்கையாக ஒரு கீரையை போட்டோன்னு பெரியவா ஒரு வார்த்தை சொல்லிட்டார், கீரை ரொம்ப சுவையாக இருக்கே, கீரை ரொம்ப சுவையாக இருக்கேன்னு. 2வது நாள் அவருடைய சாப்பாட்டில் கீரை வந்துருச்சு. 3வது நாள் மடத்துக்கு வர்றவங்களெல்லாம் ஒரு கீரைக்கட்டோடு பெரியவாளை தரிசிக்க வில்வமும் கல்கண்டும் பழங்களும் வாங்கிட்டு வந்தவங்க கீரைக்கட்டோடு வந்துட்டாங்க. அப்படி காற்று வாக்கில் அப்படியே தீயா செய்தி பரவிடுச்சு. அன்று மதிய பிக்ஷைக்கு பெரியவா உட்காந்தவர் கீரையை பார்த்தோன்னு எந்திருந்து கையெழுப்பிட்டார். 1 நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லை, 10 நாள் அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லை, எந்த உணவும் உட்கொள்ளலை. மடமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. மடத்தினுடைய மேலாளர் பணிந்து 11வது நாள், என்ன பெரியவா நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பெரியவர் ஒற்றை புன்முறுவலோடு சொல்கிறார், இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை, இது எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. என்ன பெரியவா சொல்கிறீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிடும்போது ஒரு கீரை போட்டார், நான் ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாளும் கீரை, 3வது நாளும் பெரியவாக்கு பிடிச்ச கீரைன்னாரு. நீங்கள்லாம் என்னைய குரு குரு பெரிய அடக்கமுள்ளவர்னு நினைக்கிறீங்க, ஜெகத்குருன்னு. இந்த ஜெகத்குருவால் காவி உடுத்தி கமண்டலை ஏந்தி தண்டை வச்சுக்கிட்டு இருக்கு என்னால் ஒரு நாவடக்கம் இல்லையே, கீரை மேலே உள்ள ஆசையை பற்ற துறக்க முடியலன்னா நான் என்ன ஞானி? அதனால் எனக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்துக்கிட்டு பெரியவா மன்னிச்சுக்கணும் ஜெய ஜெயசங்கரன்னு எல்லாரும் கன்னத்தில் போட்டு அழுதாங்க. அப்படியா? கோசாலைன்னா பசுமடம், ஒரு நெல்லிக்காய் அளவு சாண உருண்டை எடுத்துகிட்டு வான்னாங்க. அந்த உருண்டையை உருட்டி அப்படி உள்ளே போட்டு, இதுதான் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட பனிஷ்மெண்ட்டு. பொதுவாக ஞானிகள் பிறருக்கு புலனடக்கத்தையும் பிறருக்கு நாவடக்கத்தையும் சொல்லுவார்கள். சொன்னவர்கள் மத்தியில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய காஞ்சி மாமுனி கருணை கடலின் பெரியவா தரிசனம் மீண்டும் மீண்டும் தொடரும். பாருங்கள், பலருக்கும் பரப்புங்கள். பெரியவா தரிசனம், உங்கள் தரிசனம் டிஜிட்டலில். நாளும் பார்ப்போம், சந்திப்போம். நன்றி. ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய